Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் எக்ஸாம்ஸோட சைக்காலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் MCQs பார்க்குறோம். ஓகே, on that fine note, move on to the topic. First question, எளிமையான பொதுமை கருத்துக்கான உதாரணம் எது? ஆப்ஷன்ஸ் சதுரம், முக்கோணம், நீல நிறம், மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, மேற்காணும் அனைத்தும். அதாவது எளிமையான பொதுமை கருத்துக்களுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா சதுரம், முக்கோணம், நீல நிறம். தேர் இஸ் அ நோட் ஹியர். எல்லா சப்ஜெக்டை விட சைக்காலஜிக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கேள்விகளை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாகராஜன்ல இருக்கு. அதாவது பொதுமை கருத்து உருவாகுதல், அதே போல் அதோட வகைகள், உருவாகும் முறைகள், கோட்பாடு, படிநிலை கோட்பாடுகள், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ப்ரூனரின் சிக்கலான பொதுமை கருத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ஸ் 1, 2, 3, 4. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி 3. ப்ரூனரின் சிக்கலான பொதுமை கருத்துக்கள் 3 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், ஒரே மாதிரியான தோற்றமுடைய பொருட்கள் நம் பார்வைக்கு எளிதில் படுகின்றன என கூறும் புலன்காட்சி விதி எது? ஆப்ஷன்ஸ் அண்மை விதி, ஒப்புமை விதி, தொடர்ச்சி விதி, மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, ஒப்புமை விதி. அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன், ஒரு லாவோட டெஃபினிஷன் தான் இருக்குது. அதாவது ஒரே மாதிரியான தோற்றமுடைய பொருட்கள் நம் பார்வைக்கு எளிதில் படுகின்றன அப்படின்றது ஒப்புமை விதி. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் கருத்து படங்களை கண்டறிந்தவர்களுள் தவறான உளவியலாளர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆசிபெல், நோவா, டோல்மேன், காட்வின். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, டோல்மேன். அதாவது கருத்து படம், கான்செப்சுவல் மேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டறிந்தவர்களோட லிஸ்டில் ஆட் ஒன், தவறான உளவியலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டால்மன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் புலன்காட்சியை பாதிக்கும் அகக்காரணி என்பது டேஷ். ஆப்ஷன்ஸ் ஒத்திருத்தல், கருத்தேற்றம், தொடர்ந்திருத்தல், ஏ மற்றும் பி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, கருத்தேற்றம். அதாவது புலன்காட்சியை பாதிக்கும் அகக்காரணிகளுள் ஒன்று கருத்தேற்றம் என்பது. நெக்ஸ்ட் ஒன், பொதுமை கருத்தின் உயர்நிலைகளில் சாயல்களை பயன்படுத்தி சிந்திக்கும் நிலை எது? ஆப்ஷன்ஸ் உருவக நிலை, செயல்படு நிலை, விரிவடைதல், பிரித்தல் நிலை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, உருவக நிலை. பொதுமை கருத்தின் உயர்நிலைகளில் சாயல்களை பயன்படுத்தி சிந்திக்கும் நிலை உருவக நிலை. நெக்ஸ்ட் ஒன், குறுகிய நேரத்தில் ஒருவர் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது எது? ஆப்ஷன்ஸ் கவன வீச்சு, புலன்காட்சி வீச்சு, இல்பொருள் காட்சி, ஏ மற்றும் பி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. அதாவது கவன வீச்சு மற்றும் புலன்காட்சி வீச்சு. குறுகிய நேரத்தில் ஒருவர் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது கவன வீச்சு மற்றும் புலன்காட்சி வீச்சு. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக பார்க்குறோம். ஏ சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வேறு பொருளாக பார்ப்பது, ஒரே நீளமுள்ள நேர்கோடுகள், எவ்வித தூண்டலும் இல்லாதிருப்பது. அண்ட் தென் பி சைட் முல்லர் லயர் திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி. இந்த மேட்சோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அதாவது 2, 1 மற்றும் 3. அதாவது ஒரு பொருளை வேறு பொருளாக பார்ப்பது அப்படின்னு சொல்றது திரிபு காட்சி, ஒரே நீளமுள்ள நேர்கோடுகள் அப்படின்னு சொல்றது முல்லர் லயர் திரிபு காட்சி, எந்தவித தூண்டலும் இல்லாதிருப்பது இல்பொருள் காட்சி. நெக்ஸ்ட் ஒன், குறிக்கோளினை அடைய உதவும் சூழலை பற்றிய அறிவார்ந்த புலன்காட்சிக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன்ஸ் அறிதலின் வரைபடம், கற்பனை வரைபடம், கருத்து வரைபடம், கோட்டுப்படம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, அறிதலின் வரைபடம். குறிக்கோளினை அடைய உதவும் சூழலை பற்றிய அறிவார்ந்த புலன்காட்சிக்கு அறிதலின் வரைபடம் என்று பெயர். நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் குறுக்கீட்டு கொள்கையுடன் தொடர்புடையது எது? ஆப்ஷன்ஸ் கவனம், சாயல், நினைவு, சிந்தனை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, நினைவு. அதாவது குறுக்கீட்டு கொள்கையுடன் தொடர்புடையது நினைவு. நெக்ஸ்ட் ஒன்,
இரு இணைகோடுகள் தொலைவில் ஒன்று சேருவது போல தோன்றுவது எதற்கான உதாரணமாகும்? ஆப்ஷன்ஸ் மாற்று தோற்றங்கள், பார்வை கோண திரிபு காட்சிகள், இயக்க தோற்றங்கள், இயக்க திரிபு காட்சிகள். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, பார்வை கோண திரிபு காட்சிகள். இரு இணைகோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போல தோன்றுவது பார்வை கோண திரிபு காட்சிகளின் உதாரணமாகும். நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் இருபொருள் காட்சிக்கான அடிப்படை உதாரணம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர்வங்கள், அச்சங்கள், போராட்டங்கள், மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, மேற்காணும் அனைத்தும். இல்பொருள் காட்சிக்கான அடிப்படை உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்வங்கள், அச்சங்கள், போராட்டங்கள் எல்லாமே வரும். அண்ட் சப்போஸ் அப்ளிகேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆர்வங்கள் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்துட்டு இது எதற்கான அடிப்படை உதாரணம் அப்படின்னு கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் புலன் வழிகாட்டி வீச்சு என்பது எது? ஆப்ஷன்ஸ் நினைவு வீச்சு, கவன வீச்சு, கற்பனை வீச்சு, கவர்ச்சி வீச்சு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, கவன வீச்சு. புலன் வழிகாட்டி வீச்சு என்பது கவன வீச்சு. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் நிலைகளில் நினைவின் வகைகளுள் இல்லாதது எது? ஆப்ஷன்ஸ் புலனறிவு நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு, புலனீடான நினைவு. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, புலனீடான நினைவு. நினைவின் வகைகளுள் இல்லாதது புலனீடான நினைவு. அப்போ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நினைவின் வகைகளுக்குள்ள வர்றது. புலனறிவு நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நினைவின் வகைகளுக்குள்ள வரும். இந்த புலனீடான நினைவு அப்படின்றது மட்டும் நினைவோட வகைகளுக்குள்ள வராது. நெக்ஸ்ட் ஒன், குறுகிய கால நினைவில் பதிய பெற்றவைகளை நீண்ட கால நினைவிற்கு மாற்ற தேவைப்படுவது எது? ஆப்ஷன்ஸ் காலம், முயற்சி, பயிற்சி, ஏ மற்றும் பி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. அதாவது காலம் மற்றும் முயற்சி. குறுகிய கால நினைவில் பதிய பெற்றவைகளை நீண்ட கால நினைவிற்கு மாற்ற தேவைப்படுவது காலம் மற்றும் முயற்சி. அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த காலமும் முயற்சியும். நெக்ஸ்ட் ஒன், சிறந்த நினைவின் இயல்புகளுள் இடம்பெறாதது எது? ஆப்ஷன்ஸ் எளிதாக வெளிக்கொணர்தல், துல்லியம், கால அளவு, விரைவான கவனம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, விரைவான கவனம். சிறந்த நினைவின் இயல்புகளுள் இடம்பெறாதது விரைவான கவனம். நெக்ஸ்ட் ஒன், நம் நனவு நிலை பரப்பில் உள்ள பொருட்களின் கவனத்திற்கு உட்படுபவை உருக்களாகின்றன என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ரோஜர், முரே, ஸ்கின்னர், பியாஜே. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ரோஜர். அதாவது நம் நனவு நிலை பரப்பில் உள்ள பொருட்களின் கவனத்திற்கு உட்படுபவை உருக்களாகின்றன அப்படின்னு சொன்னவர் ரோஜர் என்னும் உளவியலாளர். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் என்ற செயல் 3 நிலைகளில் நடைபெறுகிறது. ஆப்ஷன்ஸ் மறதி, நினைவு வீச்சு, நினைவில் இருத்தல், பொருத்தமான அல்லது பயன்படுத்தக்கூடிய தன்மை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, நினைவில் இருத்தல். அதாவது நினைவில் இருத்தல் அப்படின்ற செயல், அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளில் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் ஒன், மறத்தல் வளைகோடு டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் நினைவில் இருத்தல், நிலைத்தல், மனச்சுவடு, அமைவு, மறதி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, நினைவில் இருத்தல். மறத்தல் வளைகோடு நினைவில் இருத்தல் என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், முன்னோக்க தடை நிகழ்ச்சியை சோதனையின் அடிப்படையில் விளக்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆசிபல், ஆண்டர்வுட், முரே, ஏ மற்றும் பி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. அதாவது ஆசிபல் மற்றும் ஆண்டர்வுட். முன்னோக்க தடை நிகழ்ச்சியை சோதனையின் அடிப்படை விளக்கிய உளவியலாளர்கள் யார் அப்படின்னா ஆசிபல் மற்றும் ஆண்டர்வுட். நெக்ஸ்ட் ஒன், கற்றலுக்கும் நினைவு கூர்தலுக்குமான கால இடைவெளி என்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன்ஸ் குறுக்கீட்டு கோட்பாடு, சிதைத்தல் கோட்பாடு, படிம மாற்று கோட்பாடு, பின்னோக்க தடை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, குறுக்கீட்டு கோட்பாடு. கற்றலுக்கும் நினைவு கூர்தலுக்குமான கால இடைவெளி, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுக்கீட்டு கோட்பாடு. நெக்ஸ்ட் ஒன், விபத்தில் நாம் பார்த்த காட்சி மற்றும் சத்தம் முதலியவை எதற்கான உதாரணம்?
ஆப்ஷன்ஸ் புலனறிவு நினைவு, குறுகிய நினைவு, நீண்ட கால நினைவு, மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ புலனறிவு நினைவு. விபத்தில் நாம் பார்த்த காட்சி மற்றும் சத்தம் முதலியவை புலனறிவு நினைவிற்கான உதாரணம். நெக்ஸ்ட் ஒன், குறுகிய கால நினைவில் வைத்திருக்கக்கூடிய உருப்படிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கக்கூடிய நினைவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 7 ± 2. நெக்ஸ்ட் ஒன், படிம மாற்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மாறும் புலன்காட்சி விதி எது? ஆப்ஷன்ஸ் மூட்டம், ஒருங்கமைவு, சிறந்த உருவமாக மாறுதல், மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி மேற்காணும் அனைத்தும். அதாவது மூட்டம், ஒருங்கமைவு, சிறந்த உருவமாக மாறுதல். படிம மாற்ற கோட்பாட்டின் அடிப்படையில் மாறும் புலன்காட்சி விதி மூட்டம், ஒருங்கமைவு, சிறந்த உருவமாக மாறுதல். நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் மறுத்தலுக்கான நவீன கோட்பாடு எது? ஆப்ஷன்ஸ் திடப்படுத்துதல், நிலைத்தல், ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி, ஏ மற்றும் பி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. திடப்படுத்துதல் மற்றும் நிலைத்தல். மறத்தலுக்கான நவீன கோட்பாடு திடப்படுத்துதல் மற்றும் நிலைத்தல். நெக்ஸ்ட் ஒன், முறைப்படுத்தல் என்னும் நினைவினை உயர்த்தி கொள்ள உதவும் கருத்தை வலியுறுத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் மாண்ட்லர், ப்ரூனர், ஸ்கின்னர், மாஸ்லோ. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மாண்ட்லர். முறைப்படுத்துதல் என்னும் நினைவினை உயர்த்தி கொள்ள உதவும் கருத்தை வலியுறுத்தியவர் மாண்ட்லர். நெக்ஸ்ட் ஒன், நினைவினை மேம்படுத்தும் தாதுக்களாக அறியப்படுவது எது? ஆப்ஷன்ஸ் பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி மேற்காணும் அனைத்தும். அதாவது பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் பொட்டாசியம். நினைவினை மேம்படுத்தும் தாதுக்களாக அறியப்படுவது பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் பொட்டாசியம். சப்போஸ் இந்த 3 கொடுத்துட்டு கூட இதுல இருந்து நினைவினை மேம்படுத்தும் தாதுக்களில் இல்லாதது அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன் அப்படின்னா ரெஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 மினரல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், இது 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், திரும்ப திரும்ப கற்றல் அல்லது மீக்கற்றல் எதற்கு துணை புரிகிறது? ஆப்ஷன்ஸ் மறத்தல் எல்லையை கடக்க, பொருளுணர்ந்து கற்க, முன்னோக்க தடை ஏற்படாமல் இருக்க, மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மறத்தல் எல்லையை கடக்க. திரும்ப திரும்ப கற்றல் அல்லது மீக்கற்றல் மறத்தல் எல்லையை கடக்க துணை புரிகிறது. நெக்ஸ்ட் ஒன், ரேடியோ விளம்பரங்களை விட தொலைக்காட்சி விளம்பரங்கள் சுலபமாக மனதில் பதிய காரணம் எது? ஆப்ஷன்ஸ் மீக்கற்றல், அளவீட்டு கற்றல், பல்புலன் வழி கற்றல், ஏ மற்றும் பி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி பல்புலன் வழி கற்றல். ரேடியோ விளம்பரங்களை விட தொலைக்காட்சி விளம்பரங்கள் சுலபமாக மனதில் பதிய காரணம் பல்புலன் வழி கற்றல். லாஸ்ட் ஒன், முன்பு கற்ற சொற்களை மட்டும் அடையாளம் அறிவதன் மூலம் மனதில் இருத்தி வைக்கும் ஆற்றல் வெளிப்படும் முறையின் பெயர் டேஷ். ஆப்ஷன்ஸ் மீட்டறிதல் முறை, சேமித்தல் முறை, மீட்டுணர்தல் முறை, பின்னோக்கத்தடை. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மீட்டறிதல் முறை. முன்பு கற்ற சொற்களை மட்டும் அடையாளம் அறிவதன் மூலம் மனதில் இருத்தி வைக்கும் ஆற்றல் வெளிப்படும் முறையின் பெயர் மீட்டறிதல் முறை. ஸோ இந்த 30 கேள்விகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸில் ஏ அண்ட் பி, அப்படி இல்லைன்னு சொன்னால் டி ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷன்ஸு கரெக்டாக இருக்கிற மாதிரியான கேள்விகள் கொடுத்துருப்போம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு ஒரே கேள்வியில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் உங்களுக்கு எத்தனை கேள்வி அப்படின்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது முக்கியமானதாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த டைமுக்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் வரக்கூடிய 10 நாட்களே வந்து போதுமானது ஆஸ் ஃபார் அஸ் ஒரு எலிஜிபிலிட்டி மார்க்கை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு. ஸோ இந்த 10 டேஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சை இப்போ நாங்கள் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறோம். அண்டு ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம். டெட் பேப்பர் 1 இருக்கட்டும், டெட் பேப்பர் 2 இருக்கட்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து அவைலபிள் தான். அதாவது நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் சயின்ஸாக இருந்தாலும் சரி,
இப்போ இந்த மீன்வைல் இந்த டைமுக்குள்ளே எங்களால் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியாது, நாட்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஸ்டின் பேங்காகவே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் வித் ஃப்ரீ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரோட. அதாவது இது வரைக்கும் 2012 2022 ஆல் செஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு சில பேர் கேட்குறீங்க. 2022 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அதிகமான டெட்டு தேர்வுகள் நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2022. ஸோ அதில் இருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக இது வரைக்கும் நடந்த டெட்டு எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அண்ட் தென் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் 750, தமிழில் 750, இங்கிலீஷில் 750, சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் 1500 எம்சிக்யூஸு. ஸோ ஓவராலாக 3900 எம்சிக்யூஸ் வித் 1 ஃபுல் மார்க் டெஸ்ட்டோட. இது கொஸ்டின் பேங்காகவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இப்போ டெஸ்ட் போட்டு பார்க்கணும், லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு டெஸ்ட்லையுமே உங்களுக்கு எப்படி எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அதே போல் 150 கேள்விகள் தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்போம். கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்த உடனே எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு சைக்காலஜி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதே போல் தான் 1 to 30 சைக்காலஜி இருக்கும். 31 to 60 வரைக்கும் தமிழ் இருக்கும். 61 to 90 வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். 91 to 150 வரைக்கும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சோஷியல் சயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 25 டெஸ்ட் இருக்குது. எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, நீங்களே வந்து உங்களை வந்து செல்ஃபாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறது. நீங்கள் எதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா OMR ஷீட்ஸுமே உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட செல்லுலேயே வந்து இந்த கொஸ்டின்ஸை 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களால் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஆன்சர்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான டைம் இல்லை, ரிவிஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸோடு நீங்கள் படிச்சுக்கலாம். நான் சொன்னது போல் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸுன்றதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1க்கு வந்து 1st to 8th வரைக்கும் கவர் ஆகுது. டெட் பேப்பர் 2க்கு 6th to 12th வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் சைக்காலஜிக்கு எதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன், மீனாட்சி சுந்தரம், சந்தானம் இந்த மாதிரி புக்ஸில் இருந்து தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கும். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1க்கு ₹1,999 அண்ட் டெட் பேப்பர் 2க்கு $2299 கோட் பண்ணியிருக்காங்க. வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து UPI பேமெண்ட்டில் தான் நீங்கள் பே பண்ணணும். கூகுள் பே ஆர் ஃபோன்பேக்கு 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பும்போது நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஓவராலாக இருக்கக்கூடிய 25 டெஸ்ட்டுக்கான இன்ஃபோ எல்லாமே வந்துடும் வித் ஃப்ரீ PYQ, எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ், அதோட OMR ஷீட்டுமே உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். டவுட்ஸ் இருக்கிறவங்க வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்லையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் அனுப்பி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.